வணக்கம். இப்போ நம்ம பார்க்க போகிற இடம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் டு காரைக்கால் போகிற மெயின் ரோட்டில் பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபார்ம் ஹவுஸ் லேண்ட் வந்து சேல்ஸுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம போயிட்டு இடம் பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் டு காரைக்கால் போகிற மெயின் ரோடுங்க இது. இது வந்து கரெக்டாக எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, திருநாகேஸ்வரத்துக்கு அடுத்து ஆன்லாம்பேட்டை அப்படிங்கிற இடத்துல தாங்க நம்ம இருக்குது. இது ஒரு மெயின் ரோட்லேருந்து ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸுங்க. இதுதான் மெயின் ரோட்லேருந்து உள்ளே போகிறோம். இது கட் ரோடு இது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதாங்க. இதுதான் மெயின் ரோடு இது. இது கட் ரோடு. இது வந்து ஒரு நகரை ஒட்டி இருக்குங்க. அது ஆனந்த நகர்னு சொல்லுவாங்க. அந்த நகரை ஒட்டி இருக்குது. இது இந்த நகரில் பார்த்தீங்கன்னா ரூ. 550 ரூபா 600 சதுரடி போயிட்டுருக்கு. அதில் பிளாட் எல்லாம் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ இந்த இடம் தாங்க. இந்த லைனில் இருந்து அந்த ஒரு தேக்கு மரம் தெரியுது பார்த்தீங்களா? இதுலேருந்து ஒரு ரோடு பேஸ் உங்களுக்கு அகலம் அதிகமாக இருக்கும். ஒரு 150 அடி அகலம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 225 குழி இருக்குது. இந்த இடம் யாருக்கெல்லாம் சூட் ஆகும் அப்படின்னு நினச்சோம்னா, பக்கத்தில் லேஅவுட் இருக்கிறதுனால இதை நம்ம லேஅவுட்டாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நம்ம தோப்பு மாதிரி வச்சு கூட மெயின்டைன் பண்ணிக்கலாங்க. இந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் ராகஸ்வரம் உப்புலியப்பன் கோயிலெலாம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் தூரத்தில் தான் இருக்குது. ஆடுதுறையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குங்க. மேலும் இந்த நகரை பற்றி தெரிந்து கொள்ள சாய் ரியல் எஸ்டேட் எனவும், மேலும் உங்களுடன் உள்ள வீடு மற்றும் வீட்டு மனைகளை சிறந்த முறையில் விளம்பரம் செய்து விற்பனை செய்து தருவதற்கு எங்களை எனவும் நன்றி.